வெல்கம் பேக் டு சாஃப்ட் டியூப். நாம இன்னைக்கு மதுரை ஒத்தக்கடை நரசிங்கம் தேவபாறை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் யானைமலை இருக்கிறது மாதிரி இருக்கும். யானைமலையில பாத்தீங்கன்னா யோக நரசிம்மர் கோயிலும் நிறைய ஜெயின் பெட்ஸும் ஒரு குடைவரை லாடன் கோயில் சொல்லப்படுற ஒரு குடைவரை கோயிலும் அமைஞ்சிருக்கு. யோக நரசிம்மர் லாடன் கோயிலை பத்தின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வீடியோவா சேனல்ல அப்லோட் ஆயிருக்குது. நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. 3 நிலை ராஜகோபுரத்துடன் கூடிய இந்த கோயில் ரீசெண்டா தான் கட்டப்பட்டிருக்குது. கோயிலுக்குள்ள பால தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்யலாம். முருகன் வள்ளி தேவியானி கூட இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சன்னதியும் எழுப்பப்பட்டிருக்கு. தட்சிணாமூர்த்தியோட சன்னதியும் இந்த கோயில்ல இருக்கு. இந்த கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா சாய்பாபா கோயில அமையப்பட்டிருக்கு. நிறைய மக்கள் ஆனைமலைக்கு யோக நரசிம்மரை தான் பார்க்க வருவாங்க. அதுல இருக்க ஜெயின் பெட்ஸ், அதுக்கப்புறம் அந்த லாடன் குகை கோயில் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே போயிருவாங்க. ஆனா பக்கத்திலேயே தேவபாறையில இப்படி ஒரு பாலதண்டாயுதபாணி கோயில் அமைஞ்சிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க ஆனைமலை வந்தீங்கன்னா யோக நரசிம்மரை வழிபட்டுட்டு மிஸ் பண்ணாம இந்த பாலதண்டாயுதபாணி கோயிலையும் வழிபடுங்க. ஈவினிங் டைம்ல இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதுக்கு அப்புறம் இந்த தேவபாறையில அந்த பாறை மேல அமர்ந்து இருந்து சன்செட்டை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவே இருக்கும். நீங்க ஆனைமலைக்கு பாலதண்டாயுதபாணியை பார்த்திருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.